நேர்களே, முக்கிய செய்தி. பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்று தற்போது அமைச்சர் சிவசங்கர் கடுமையாக தாக்கி விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி கபட நாடகம் ஆடுவதாகவும் தற்போது அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். திமுக அரசின் மீது களங்கம் சுமத்தும் வகையில் அருவருக்கத்தக்க வதந்திகளை எடப்பாடி பழனிசாமி பரப்பி வருகிறார் என்றும், பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக தான் என்றும் தற்போது அமைச்சர் சிவசங்கர் கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார். திமுக அரசின் மீது களங்கம் சுமத்தும் வகையில் அருவருக்கத்தக்க வதந்திகளை எடப்பாடி பழனிசாமி பரப்பி வருகிறார் என்று தற்போது அமைச்சர் சிவசங்கர் பேசியிருக்கிறார். பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக தான் என்றும், தற்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கபட நாடகம் ஆடுகிறார் என்றும் அமைச்சர் சிவசங்கர் கடுமையாக பேசி தாக்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறுவது கபட நாடகம் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக தான் என்றும் கடுமையாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம் தெரிவித்திருக்கிறார். பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக தான் என்று கடுமையாக சிவசங்கர் தாக்கி பேசியிருக்கிறார். திமுக அரசின் மீது களங்கம் சுமத்தும் வகையில் அருவருக்கத்தக்க வதந்திகளை எடப்பாடி பழனிசாமி பரப்பி வருகிறார் என்றும் தற்போது அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.